ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் ஐஐடிஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோவில் 45 அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் பற்றி என்னென்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அதோடைய கண்டினியூஷனாக அடுத்த 45 ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்ட்டி அகடமிக் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு ஒரு ஐஐடிஸில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ரோக்ராம் அகடமிக் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோ சயின்சஸ் அண்ட் பயோ இன்ஜினியரிங். இது 2 ஐஐடிஸில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி 48th ப்ரோக்ராம் பயோடெக் அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங். இது 2 ஐஐடிஸில் இருக்குது. அடுத்தது பயோடெக் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. பிஎஸ் இதெல்லாமே பிடெக்குங்க. இது வந்து பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வரும் இன் கெமிக்கல் சயின்சஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அதேமாதிரி பிஎஸ் இன் எக்கனாமிக்ஸ், எம்பிஏ இந்த இடத்துல ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து நீங்கள் படிக்கலாம். இது வந்து எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎம் போத் கயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஐஎம்மில் படிப்பீங்க. இதெல்லாம் ப்ரெஸ்டிஷியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அதேமாதிரி பிஎஸ் இன் மேத்தமெட்டிக்ஸு இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது செராமிக் இன்ஜினியரிங் இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர் டிகிரி கோர்ஸு பிடெக்கு. இது வந்து 17 ஐஐடிஸில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸ் அப்படின்னா எம்டெக் டியூல் டிகிரி கோர்ஸ் பிடெக் எம்டெக்கோட சேர்ந்து வரும். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அதுக்கடுத்து கெமிக்கல் சயின்ஸ்னால் இது வந்து பிஎஸ்சில் வரும். ஸோ இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது கெமிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா பிடெக்கில் வரும். இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. அடுத்தது கெமிக்கல் சயின்சஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு ரெண்டுமே சேர்ந்து டியூல் டிகிரி ப்ரோக்ராம்னாவே உங்களுக்கு 5 இயர் டிகிரி கோர்ஸாக வந்துடும். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அதேமாதிரி கெமிஸ்ட்ரி இது வந்து 4 ஐஐடியில் இருக்குது. இதோடைய கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜோசப் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அகடமிக் ப்ரோக்ராம் 61வது அகடமிக் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வித் ஸ்பெஷலைசேஷன் பிஎஸ் டிகிரி ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது சிவில் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங். இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் இது வந்து 19 ஐஐடியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. ஓப்பன் கேட்டகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 17263 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 5886 க்ளோஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் இது வந்து 4 இயர் டிகிரி கோர்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அதேமாதிரி கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்ஸ் இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 4 வருஷ கோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐஐடிஸ்லேயும் இருக்குது. நம்மகிட்ட 23 ஐஐடிஸ் இருக்குது. 23 ஐஐடிஸ்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 5 இயர் டிகிரி கோர்ஸ். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸும் பார்த்துக்கோங்க. அடுத்தது டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து 4 ஐஐடியில் இருக்குது. அடுத்தது டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது டிசைன் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இது வந்து பிடெக் டிகிரி கோர்ஸ். இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது எர்த் சயின்சஸ் பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. அதுமாதிரி எக்கனாமிக்ஸ் பிஎஸ் இது வந்து 4 ஐஐடியில் இருக்குது. அதுக்கடுத்தது எக்கனாமிக்ஸ் பிஎஸ் அண்ட் எம்எஸ் 5 வருஷ கோர்ஸு டியூல் டிகிரி கோர்ஸு. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிப்ளின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. இதனுடைய கரஸ்பாண்டிங் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அகடமிக் ப்ரோக்ராம் எந்த அகடமிக் ப்ரோக்ராம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுடைய ஸ்கோர் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலான்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் 76th கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து 20 ஐஐடிஸில் இருக்குங்க. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 5 இயர் டிகிரி கோர்ஸ். இது வந்து டியூவல் டிகிரி தட் இஸ் பிடெக் எம்டெக்கோட சேர்ந்து வரும். இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஐசி டிசைன் அண்ட் டெக்னாலஜி இது வந்து ஒரு ஐஐடிஸில் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதே தாங்க இங்கேயும் இருக்குது. இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டு இது வந்து ஐசின்னு போட்டாங்க இங்கே. டிசைன் அண்ட் டெக்னாலஜி இதுவும் ஒரு ஐஐடியில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய அகடமிக் ப்ரோக்ராம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து உங்கள் ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி ப்ரீஃபோடு இருந்துச்சுன்னா கரெக்டாக எந்த கோர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒரே ஒரு டிகிரி மட்டும் ஒரு கோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வேறு எது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட போகிறீங்க. இன்னொரு சாய்ஸும் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் கரெக்டாக அகடமிக் ப்ரோக்ராமிங் நேம் வந்து கரெக்டாக பார்த்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பவர் அண்ட் ஆட்டோமேஷன் இது ஒரு ஐஐடியில் இருக்குது. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ இது வந்து 7 ஐஐடியில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷனுங்க. இது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து ட்ரிப்ளின்னு சொல்லுவோம். இது வந்து
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு இருக்குது. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது வந்து 2 ஐஐடியில் இருக்குது. எனர்ஜி இன்ஜினியரிங் இது வந்து 4 ஐஐடியில் இருக்குது. இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெக்கானிக்ஸ் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இன்ஜினியரிங் டிசைன் இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸுங்க. இது டியூல் டிகிரி கோர்ஸு. இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இது வந்து 16 ஐஐடியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் சயின்ஸ் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஐஐடியில் இருக்குது. ஸோ இந்த அகாடமிக் ப்ரோக்ராம்ஸுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜெஇஇ அட்வான்ஸ்டு நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் இது எல்லாமே ஜெய் மெயின்ஸ் கோர்ஸ் வச்சு தான் வரும் இது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ எந்த ஐஐடிஸில் எந்த அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் உங்கள் ஸ்கோருக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதையும் ஒரு ஸ்னாப் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 90 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மொத்தமாக 131 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது தவிர வேறு ஏதாவது புதுசாக நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்போ வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்மளுடைய சேனலில். ஸோ இந்த ரேங்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெஇஇ மெயின் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் வரும். ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து ஜெஇஇ அட்வான்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐஐடியோடைய அகாடமிக் ப்ரோக்ராம் டேக்ஸும் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் இதுவும் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகிறப்போ வந்து நீங்கள் ஐஐடிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் உங்களுடைய ஜெய் மெயின் ஸ்கோர் பேஸ் பண்ணி நீங்கள் ஜெஇஇ அட்வான்ஸ்டு நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ரேங்க்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் உங்களுடைய ஜெய் மெயின் ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ உங்கள் டேட்டாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி என்சியில் இருந்து ஸோ உங்களுடைய ரேங்கிங் வந்து 1500னா 1500க்கு மேலே இருக்கிற கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிடுறீங்க. எழுதிட்டு இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சரி இந்தந்த கோர்சஸ்லாம் நமக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ கரெக்டாக எந்த ஐஐடிஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது வந்து எங்கே போய் பார்க்கணுன்னு நான் சொல்லியிருந்தேன். josa.nic.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐஐடியில் அந்த பர்டிகுலர் அகாடமிக் ப்ரோக்ராம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அந்த ஐஐடிஸ் வந்து கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜெய் மெயின்ஸ் இல்லை ஜெய் மெயின்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.